இது ஸ்னேக் பைட்டோட அடுத்த பார்ட்டு. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் தோட்டத்து கதவை திறக்கிறீங்க. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம், உஸ்ஸுன்னு சத்தம் இந்த மாதிரி. கீழே குனிஞ்சு பார்த்தா இவன் இருக்கான். இவன் ரொம்ப மோசமானவன், ஆனால் நல்லவனுக்கு நல்லவன். ஏன் நான் நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்கிறேன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம நல்ல பாம்பு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம யாராவது வர சத்தம் கேட்டுச்சுன்னா அவன் ஷை ஆகிட்டு அவன் ஓடி போய் ஒளிஞ்சுப்பான். இவன் வந்து அப்படி கிடையாது. இவன் வந்து டேய் நான் இருக்கேன்ல பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிற டைப்பு. அதனால தான் நான் நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எடுத்தோடனே நம்ம போகிறோம் இல்லை தெரியாமல் மிதிக்க போகிறோம் அப்படின்னா எடுத்தோடனே இவன் கடிச்சிட மாட்டான். ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுப்பான். இந்த மாதிரி சத்தம் போட்டு ஒரு வார்னிங் கொடுப்பான். வார்னிங் கொடுத்தும் நம்ம வந்து கண்டுக்கல இல்லை வந்து அடிக்க போகிறோம் அப்படி இதாக பண்ணும்போது தான் இவன் வந்து நம்மளை கடிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இவன் தான் ரசல் வைப்பர். இந்தியாவிலே நிறைய நம்பர் ஆஃப் ஸ்னேக் பைட்னால நடக்கிற டெத்து வந்து இவனால தான் நிறைய நடக்குது. அதனால் ரொம்ப மோசமான பாம்பு இவன். இவன் விஷம் வந்து இவன் கடிச்சானா செம்மையாக வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். அந்த இடமே ரொம்ப பயங்கரமாக வலிக்கும். இந்த ரசல் வைப்பர் பாம்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்கும் இந்த பாம்பு. ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே ரசல் வைப்பர் ஸ்பீஷீஸில் தான் வரும். ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருப்பான் இவன். அது மட்டும் இல்லாமல் இவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. ரொம்ப தடியாக பார்த்தாலே நமக்கு பாம்பு ஐயோ அப்படின்னு பயப்படுற மாதிரி இருப்பான். இவன் சின்னதாலாம் இருக்க மாட்டான், ரொம்ப மொத்தமாக இருப்பான். அந்த மாதிரி மலைப்பாம்பா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இவனை பார்த்தா. அந்த மாதிரி தடியாக அந்த பேட்டர்னும் மலைப்பாம்புக்கும் இவனுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இவனுக்கு மேலே இருக்கிற பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மலைப்பாம்புக்கு வந்து ஒரு மாதிரி கண்டினியூஸாக இருக்கும். இவனுக்கு வந்து அப்படியே ரவுண்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இவனை வந்து கண்ணாடி வெறியன் அப்படி கூட சொல்லுவாங்க. கண்ணாடி வெறியன், ஜம்கால வெறியன் அப்படிலாம் இவனை சொல்லுவாங்க. ஸோ இவன் தரையில் இருந்தாலும் இவன் வந்து தள்ளி தானே இருக்கான் அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப மோசமான பாம்பு. இப்படி நல்லா ஜம்ப் பண்ணி ஹைட்டில் இருந்தாலும் ஜம்ப் பண்ணி கடிக்கக்கூடிய திறமை இவங்கிட்ட இருக்குது. அதனால் இவங்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கும். அவன் சத்தம் கொடுக்கும்போதே நம்ம வந்து ஓரமாக வந்துடணும். டேய் நான் தான் இருக்கல கிளம்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சத்தம். ஸோ அந்த சத்தம் கொடுக்கும்போதே நம்ம வந்து ஓரமாக வந்துடணும். அவன் பக்கத்துலலாம் போயிடவே கூடாது. பக்கத்தில் போனீங்கனாலே தாவி கடிச்சிருவான். அதுபோல் ஒரு தடவை கடித்தானாலே நிறைய வெனம் வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிடுவான் இந்த பாம்பு. மெயினாக இந்த வெனம் எதுக்காகனா அதோட ப்ரேவை சாப்பிட்றதுக்காக தான். மற்ற பாம்புகள் கூட சண்டை போடுறதுக்கு இல்லை ப்ரேவை சாப்பிட்றதுக்கு. அதனால் இவன் ஒரு தடவை கடித்தானாலே வெனம் வந்து நிறைய இன்ஜெக்ட் பண்ணிடுவான். ஸோ அந்த வெனம்னால நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இந்த பாம்புக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இவன் நல்லவனுக்கு நல்லவன் தான். அவனாக வந்து அவ்வளோ சீக்கிரம் கடிக்க மாட்டான்.